வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். பெரும்பாலான கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லீவ் சேங்ஷன் பண்ணுறது தான். லீவ் அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த லீவுக்கு அவர் எலிஜிபிளாக இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவர் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், பெரும்பாலான கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்போ தான் சர்வீஸ்க்கு என்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு தனக்கு என்ன லீவ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சர்வீஸுக்கு வர முடியாது. வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் போட தான் அவங்களுக்கு பணி விதிகள் பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி லீவ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லீவ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஒரு லீவ் ரூல்ஸை பற்றியோ லீவ் சம்மந்தமாக லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன இருக்குது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யார் அப்டேஷன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த நிர்வாக தரப்பு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் தன்னை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு தகுதி இல்லாத விடுப்புக்கு விண்ணப்பம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த ரிலவெண்ட் ரூலை கோட் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணணும். அல்லது லேட்டஸ்ட்டு ஜிஓ ஏதாவது வந்திருக்கு, அவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அந்த ஜிஓவில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஜிஓவை கோட் பண்ணி அவருடைய லீவ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணணும். ஒருவேளை அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரூல் படி அவருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணணும். ஏதாவது லேட்டஸ்ட்டு ஜிஓ கோட் பண்ணி அந்த லீவை சேங்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜிஓ படி அவருக்கு லீவை சேங்ஷன் பண்ணணும். அப்போ இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கான எலிஜிபிலிட்டியான லீவை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுங்கிறது ரெண்டாம் பட்சமாயிருது. அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இந்த லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்க வேண்டிய நிலைமையில் அந்த நிர்வாக தரப்பு இருக்குது. ரெண்டு தரப்புமே அந்த விதிகள் பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எந்த விதமான சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ மகப்பேறு விடுப்பு சம்மந்தமாக கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. 2020 ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. P&R டிபார்ட்மெண்ட் 2020 இந்த மெட்டர்னிட்டி லீவை பற்றி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓவுடைய டீட்டெயில் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நான் பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்பாயிண்டட் ஆன் ரெகுலர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் பர்மனண்ட் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா, ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டை நான் பர்மனண்ட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கும் மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பாயிண்டட் ஆன் ரெகுலர் கெப்பாசிட்டி, இந்த ரெகுலர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ரெகுலர் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, யூனிஃபார்ம் சர்வீஸு, இந்த மாதிரி ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு நான் பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மெட்டர்னிட்டி லீவை சேங்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்பாயிண்டட் அண்டர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சர்வீஸ் ரூல்ஸில் அவுட் சோர்சிங் மூலமாகவோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ சிலர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த அண்டர்டேக்கிங் போர்ட்ஸு, சொசைட்டி, அந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அவுட் சோர்சிங்லேயோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ அப்பாயின்ட் பண்ணவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அதாவது நான் பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அப்பாயிண்டட் அண்டர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. இப்போ இவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொன்னால் மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதில் என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் கூட அவங்க கிரெடிட்டில்
ஏர்ன் லீவ் இருக்குன்னு சொன்னால் அவங்க அந்த ஏர்ன் லீவை தான் முதல்ல எடுத்துக்கணும். அவங்களுக்கு அந்த ஏர்ன் லீவை தான் சேங்ஷன் பண்ணணும். எடுத்த உடனே அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவை சேங்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் ஏர்ன் லீவ் இருக்குன்னு சொன்னால் முதல்ல ஏர்ன் லீவை அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணணும். ஒருவேளை அவங்களுடைய இஎல் அக்கௌண்ட்டில் போதுமான அளவுக்கு இஎல் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இஎல்லை முதல்ல சேங்ஷன் பண்ணணும். மெட்டர்னிட்டி பர்பஸுக்காக அந்த போதாத பீரியட் இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவை சேங்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அந்த நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அப்பாயிண்டட் அண்டர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய அந்த பணியாளர்கள் மெட்டர்னிட்டி லீவை எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு இந்த லீவுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த லீவுக்கு? மெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி. முதல்ல வந்து அவங்க இஎல் அக்கௌண்ட்டில் இஎல் இருந்ததுன்னா இஎல்லை கழிச்சிடுவாங்க. ஒருவேளை அந்த இஎல் வந்து போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் இருக்கிற லீவுக்கு இஎல்லை சேங்ஷன் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவாக சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு தான் வந்து அவங்க 1 வருஷம் மினிமம் சர்வீஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு அந்த ஜீவோவில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு டெலிவரியிலேயே ட்வின்ஸ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அப்போ 2 குழந்தைகள் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். 2 குழந்தைகள் உயிரோடு இருந்தால் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு சேங்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நேர்வுகளில், அதாவது டெலிவரியிலேயே ஒரு மணமான பெண் பணியாளருக்கு ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க, இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு மெட்டர்னிட்டி லீவை சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே ஜீவோவில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடாப்டட் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து 2 குழந்தைகள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மீனிங்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவோவில் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு ஜீவோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி முதல்ல அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடியவங்க அந்த ஜீவோவை வாங்கி ஸ்டாக் ஃபைலில் போடணும். ஸ்டாக் ஃபைலில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜீவோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். சில வார்த்தைகளை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கையாண்டிருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் வந்து நல்ல கவனத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல புரிதலோடு அந்த ஜீவோவை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேர்வில் அவங்களுக்கு அது தகுதியுள்ள நபரா இல்லை தகுதியற்ற நபரா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேஸை டீல் பண்ண முடியும். எந்த விதமான தயக்கமோ அல்லது தவறோ அதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.